ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் தி டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீல் இல்லாமல் இது வாங்கியிருக்கேன், ப்ரைம் டீல் இல்லாமல். ஸோ இது வந்து டீலில் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கடாயெலாம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் வந்து அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹாக்கின்ஸ் ஃபியூச்சரா பிராண்ட் வருது, அதில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து சில பிராண்ட்ஸ் மட்டும் வரும், 1 or 2 பிராண்ட்ஸ் மட்டும் அமேசானில் போடுவாங்க. பட் நிறைய சாய்ஸஸ் இருக்காது. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கின்ஸ் பிராண்ட் வந்து நான் நம்பி வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஹாக்கின்ஸ் ஃபியூச்சரா நான்ஸ்டிக் தான். நான்ஸ்டிக்னாலும் இது ஹார்ட் அனடைஸ்டு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆனாலும் நம்மளுக்கு அடியில் ஹார்ட் அனடைஸ்டு இருக்கும், அதனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகாதுங்க. ஸோ அதனால் வந்து சேஃபர் தான். மோஸ்ட்டாக வந்து நான்ஸ்டிக்கோ இது மாதிரி செராமிக் கோட்டடோ ஏதாவது வாங்குறீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்து பண்ணிங்கனாலே போதும், அது பாட்டை வந்து ஒழிச்சிட்டே இருக்குங்க. பட் இது வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. அதை ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இல்லை, ஹேண்ட் வாஷ், அதாவது வந்து டிஷ்வாஷரில் போட முடியாது. இப்போது ஹார்ட் அனடைஸ்டு குக்வேர் செட்ஸ் எல்லாமே வந்து டிஷ்வாஷரில் போட முடியாதுங்க. ஸோ இது கூட ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. மேனுவலில் எக்கச்சக்கமான ரெசிபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நிறையா ரெசிபீஸ் இருந்தது. இதிலே வந்து ஆப்பச்சட்டியும் வருது, ஸ்டூவிங் பேட் வருது, கறி பேன், டீப் ஃப்ரைங் கடாய், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ரெசிபியும் கொடுத்துருக்காங்க, எக் ஃப்ரை, எக் கறி, அது மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பம் கடாய்க்கு வந்துக்கலாமே சில இதுக்கு ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கார்டு பின்னாடியே வந்துடுது. ஸோ 2 years கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உள்ளே வச்சுருக்காங்கிறத பார்த்துடலாம். இது கூட ஒரு வுட்டன் ஹேண்டில் வருது, ஹாக்கின்ஸ் பேர் போட்டே வந்திருக்கு பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய்க்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வுட்டன் கரண்டி தான் யூஸ் பண்ணும். நான் வீட்லேயும் வச்சுருக்கேன், ப்ளஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லீடு பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லீடு, ரொம்ப ஹெவியாக நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய கடாயை நான் காமிச்சிக்கிறேன்ல அப்பப்போ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன். பட் அதோட ஹேண்டில் லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேயாக இருந்துச்சு. பட் இதோட லிட்டு வந்து ரொம்ப கனமாக சூப்பராக இருந்துச்சு. ஈவன் இந்த பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமாக சூப்பராக இருந்ததுங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிற ஹேண்டில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும், ரொம்ப வந்து உடனே வந்து மெல்ட்லாம் ஆகாது. ஸோ நான் பழைய கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் இருக்க ஹேண்டில்ஸ் வந்து இதை விட குவாலிட்டி கம்மி தான். பட் அதுவே வந்து நல்லாவே வந்து உழைக்குதுங்க. அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஹீட்